அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 4 புவியியல். தலைப்பு இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். கற்றல் விளைவுகள் 1001. பல்வேறு வகையான மண், கனிமங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலாத சக்தி வளங்கள் போன்றவற்றை அடையாளம் காண்கிறார். கடின பகுதி கனிம வளங்கள். துணை தலைப்பு கனிமங்களின் வகைகள், உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள். பாட அறிமுகம். உலகில் பல்வேறு வகையான வளங்கள் காணப்படுகிறது. அதில் கனிம வளங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்கக்கூடியது கனிம வளங்கள். அந்த கனிம வளங்களில் ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள் ஆகும். புவியில் இருந்து கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் முறைக்கு சுரங்க தொழில் என்று பெயர். ஆழம் குறைந்த புவியோட்டிற்கு அருகில் உள்ள சுரங்கங்கள் திறந்த வெளி சுரங்கங்கள் என்றும் ஆழ் சுரங்கங்கள் என்றும் அழைக்கிறோம். கனிமங்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். 1 உலோக கனிமங்கள், 2 அலோக கனிமங்கள் என்று கனிம வளங்களை 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. பாடப்பொருள் விளக்கம். வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் கனிமங்கள் 2 பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அவை 1 உலோக கனிமங்கள், 2 அலோக கனிமங்கள் என்று கனிமங்களின் வகைகள் 2 வகைகள் ஆகும். துணை தலைப்பு 1 உலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள் என்பது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும். உலோக கனிமங்கள் இப்புவியில் அரிதாகவும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் காணப்படுகின்றன. இந்த உலோக படிவுகளில் இருந்து இரும்பு, மாங்கனீசு, தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம் போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் காணப்படுகின்றன. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கனிமங்களும் உலோக கனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அலோக கனிமங்கள். இயற்கை நமக்கு கொடுத்த மற்றொரு முக்கியமான கனிமம் அலோக கனிமங்கள் ஆகும். அலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தாத காப்பு பொருளாகவும் குறைவான நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் காணப்படுகின்றன. அலோக கனிமங்களில் உலோகத்தன்மை இருப்பது இல்லை. அலோக கனிமங்கள். இங்கு அலோக கனிமங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது மைக்கா, சுண்ணாம்பு, சிப்சம், நைட்ரேட், பொட்டாஸ், டோலமைட், நிலக்கரி, பெட்ரோலியம் ஆகிய அனைத்தும் அலோக கனிமங்கள் வகைகளை சார்ந்தது. இப்போது நமக்கு உலோக கனிமங்கள் எவை என்பதும் அலோக கனிமங்கள் எவை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். செயல்பாடு 1. கொடுக்கப்பட்டுள்ள புறவரி இந்திய வரைபடத்தில் கனிம வளங்கள் காணப்படும் மாநிலங்களை அட்லஸ் உதவியுடன் பல்வேறு வகையான வண்ணமிட்டு குறித்து காட்டுதல். இங்கு இந்திய நாட்டின் புறவரி வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் உலோக கனிமங்கள் காணப்படுகின்றன, எந்தெந்த மாநிலங்களில் அலோக கனிமங்கள் காணப்படுகின்றன என்பவற்றை இந்த புறவரி வரைபடத்தில் நாம் பல வண்ணங்களில் குறித்து காட்டும் பொழுது மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டாக இங்கு ராஜஸ்தான்
மஞ்சள் நிற கலரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், குஜராத். இந்த 2 மாநிலங்களிலும் மாங்கனீஸ் என்ற கனிம வளம் அதிகமாக காணப்படுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தமிழ்நாடு கருப்பு வண்ணங்களில் இந்த 3 மாநிலங்களிலும் இரும்பு அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து ஆந்திர பிரதேசம் மைக்கா, அடுத்து கர்நாடகம் சுண்ணாம்புக்கல், மத்திய பிரதேசம் சிப்சம். இவ்வாறு உலோக கனிமங்களும் அலோக கனிமங்களும் எந்தெந்த மாநிலங்களில் காணப்படுகிறதோ அந்த மாநிலங்களை நாம் புறவரி வரைபடத்தில் நாம் குறித்து காட்டுதல் மூலம் நம் மாணவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவில் இந்த செயல்பாடு இருக்கிறது. இதே போன்று ஆசிரியர்கள் பல்வேறு வகையான செயல்பாடுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். செயல்பாடு 2, கனிமங்களின் வகைகள் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் விடுபட்டுள்ளவற்றை உற்று நோக்கி மாணவர்களை கலந்துரையாடல் செய்தல். இப்போ கனிமங்களினுடைய வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில உலோக கனிமங்களில் அந்த பாக்ஸில் கொடுக்க வேண்டும், சில பாக்ஸில் உலோக கனிமங்களை கொடுக்காமல் விடுபட்ட அந்த கட்டமாக இருக்க வேண்டும். அதே போல அலோக கனிமங்களையும் சில அலோக கனிமங்கள் கொடுக்கப்பட வேண்டும், சில கட்டத்தில் அலோக கனிமங்கள் கொடுக்கப்படாமல் விடுபட்டு இருக்க வேண்டும். இதை மாணவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். மாணவர்கள் தெளிவாக உலோக கனிமங்கள் எவை, அலோக கனிமங்கள் எவை என்று அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இங்கே எடுத்துக்காட்டாக உலோக கனிமங்கள் கொடுத்திருக்கிறேன், அலோக கனிமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலோக கனிமங்கள் இரும்புத்தாது, தாமிரம், மாங்கனீசு, தங்கம், நிக்கல், காரியம், துத்தநாகம், பாக்சைட். இவ்வாறு எளிதாக விடுபட்டுள்ள அந்த உலோக கனிமங்களை எழுதக்கூடிய ஒரு திறன் மாணவர்களுக்கு ஏற்படுகிறது. அதே போன்று அலோக கனிமங்கள் சிப்சம், மைக்கா, நைட்ரேட், பொட்டாஸ், சுண்ணாம்பு, நிலக்கரி. இதே போன்று பல செயல்பாடுகளை ஆசிரியர்களாகிய நீங்கள் மாணவர்களுக்கு கொடுத்து மாணவர்களுடைய உள்ளார்ந்த திறன்களை வெளிப்படுத்துவது நம்முடைய கடமை ஆகும். செயல்பாடு 3, இரும்புத்தாது படிவுகள் மற்றும் இரும்பின் அளவுகளும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இரும்பின் அளவுகளை கண்டறிந்து சரியாக பொருத்துதல். இப்பொழுது இரும்புத்தாதுவினுடைய படிவங்கள் மேக்னடைட், ஹேமடைட், லெமனைட், சிடரைட், கோதைட் இவை அனைத்தும் இரும்புத்தாதுவினுடைய படிவுகள் ஆகும். இந்த இரும்புத்தாதுவினுடைய ஒவ்வொரு படிவுகளும் எந்த அளவுகளை கொண்டிருப்பதை என்பதை மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து சரியாக பொருத்துவதுதான் இந்த செயல்பாடு. மேக்னடைட் அதனுடைய இரும்பினுடைய அளவு 72.4%, ஹேமடைட் 69.9%, லெமனைட் 55%, சிடரைட் 48.2%, கோதைட் 62.9%. இவ்வாறு இந்த செயல்பாடு கொடுப்பதின் மூலம் மாணவர்கள் இரும்பினுடைய அளவு அதிகமாக காணப்படக்கூடிய அந்த தாது படிவை அடையாளம் காண்கிறார்கள். எடுத்துக்காட்டாக மேக்னடைட் 72.4% அதிகமான அளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் குறைந்த அளவு எது என்றால் சிடரைட் 48.2% என்ற தெளிவான ஒரு அறிவுத்திறனை பெறக்கூடிய செயல்பாடு ஏற்படுகிறது. செயல்பாடு 4, இந்தியாவில் இரும்புத்தாது படிமங்கள் கிடைக்கும் மாநிலங்கள் மற்றும் உற்பத்தியின் அளவு போன்றவைகள் எழுதிய அட்டையை மேஜையின் மீது வைத்து மாணவர்களை ஒவ்வொரு அட்டையாக எடுக்க செய்தல். மாநிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும்,
அதே நேரத்தில் கிடைக்கும் இடங்கள், உற்பத்தியின் அளவும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் சரியாக எந்தெந்த மாநிலங்களில் என்ன என்ன கனிமங்கள் கிடைக்கிறது, அதனுடைய அளவு என்பது என்ன என்பதை சரியாக பொருத்த செய்வதுதான் இதனுடைய செயல்பாடு. வரிசை எண், மாநிலம், இடங்கள், சதவீதம். இந்த செயல்பாடில் மேக்னடைட் என்னும் ஒரு கனிமம் அதிகமாக காணப்படக்கூடிய இடங்கள், இரும்பு தாதுவினுடைய ஒரு படிவம் இது மேக்னடைட். அது ஒன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராஜ்கார், பிலாஸ்பூர் இடங்களில் 18% கிடைக்கின்றது. 2 கர்நாடக மாநிலத்தில் சித்திரதுர்கா, சிக் மங்களூர், சிமோகா, தார்வார் இந்த இடங்களில் 20%. 3 ஆந்திரா மாநிலத்தில் கர்னூல், குண்டூர், கடப்பா, அனந்தபூர் இங்கே 5% கிடைக்கின்றன. தமிழ்நாடு சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் 5% இந்த மேக்னடைட் என்னும் ஒரு இரும்பு தாது கிடைக்கின்றது. செயல்பாடு 5. கொடுக்கப்பட்ட கனிம வளங்களின் பெயர்களை உலோகக் கனிமங்கள் எவை என்பதை வேறுபடுத்தி குறித்தல். உங்களுக்கு உலோகக் கனிமங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும், அலோக கனிமங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். தாங்கள் உலோகக் கனிமங்கள் எவை என்பதை வேறுபடுத்தி இந்த செயல்பாட்டில் காட்ட வேண்டும். கனிம வளங்கள் பெட்ரோலியம், லெமனைட், மாங்கனீசு, சிப்சம், சுண்ணாம்பு, மைக்கா, தாமிரம், இரும்புத்தாது, பொட்டாஸ், நிலக்கரி, பாக்சைட். இவ்வளவு கனிம வளங்கள். இங்கே உலோக கனிமங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அலோக கனிமங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு இதை உலோக கனிமங்கள் எவை, அலோக கனிமங்கள் எவை என்பதை பிரித்து வேறுபடுத்தி அட்டவணை காட்டுதல் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. இங்கே உலோக கனிமங்கள் லெமனைட், மாங்கனீசு, தாமிரம், இரும்புத்தாது, பாக்சைட் என்று பல வண்ண கலரில் வேறுபடுத்தி காட்டப்பட்டுள்ளது. அடுத்த அலோக கனிமங்கள் பெட்ரோலியம், சிப்சம், சுண்ணாம்பு, மைக்கா, பொட்டாஸ், நிலக்கரி. இவ்வாறு வேறுபடுத்தி அறியும் திறனை செயல்பாடுகள் மூலமாக மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். செயல்பாடு 6. தாமிரம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருள் என்னவென்றால் தாமிரம். இந்த பொருட்களின் படங்களை பார்த்து இவற்றில் எவையெல்லாம் தாமிரத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவை என்பதை மாணவர்கள் கண்டறிதல். அது மட்டுமல்ல, எந்தெந்த உலோகங்கள் இணைந்து பித்தளை மற்றும் வெண்கலம் உருவாகிறது படங்கள் மூலம் இந்த செயல்பாடுகளை நாம் காண்பிக்கும் பொழுது மாணவர்கள் மனதில் பதிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டாக இங்கே படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாமிரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிளஸ் துத்தநாகம். அப்போ ஒரு கனிமம் உருவாக வேண்டுமென்றால், எடுத்துக்காட்டு பித்தளை உருவாக வேண்டுமென்றால் தாமிரமும் துத்தநாகமும் இணைந்தால் நமக்கு பித்தளை என்னும் ஒரு பாத்திரம் கிடைக்கிறது என்பதை மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஆசிரியர் பெருமக்களாகி நீங்களும் இதே மாதிரி படங்களை மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இங்கே கொடுக்கப்பட்ட பித்தளை என்ற ஒரு பாட்டில், இது ஒவ்வொருவரும் தினந்தோறும் மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகம். இதன் மூலம் நாம் தண்ணீரை அருந்துவதென்றால் நம்முடைய மனிதனுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான சக்தியை கொடுப்பதாகும். அடுத்து தாமிரம் பிளஸ் தகரம். அங்கே தாமிரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தகரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பொருளும் சேர்ந்துதான் நமக்கு வெண்கலம் என்னும் ஒரு உலோகம் கிடைக்கிறது. அங்கே உலோகத்தால் ஆன ஒரு சிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாமிரம் பிளஸ் தகரம் ஈக்குவல்ட் வெண்கலம். இந்த 2 பொருட்கள் இணைந்து வெண்கலம் கிடைக்கிறது என்பதை மாணவர்கள் இந்த படங்களின் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். இதே போல ஆசிரியர் பெருமக்களும்
பல்வேறு செயல்பாடுகளை கொடுக்கலாம். துணை தலைப்பு 2, அலோக கனிமங்கள். மைக்காவினுடைய பண்புகள். மைக்கா ஒளி புகும் தன்மையுடையவை, எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரித்தெடுக்கக்கூடியவை, நிறமற்றவை, நெகிழும் தன்மையுடைய மற்றும் குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தை தாங்கக்கூடிய திறன் பெற்றதால் மின் காப்பான்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இதுதான் மைக்காவினுடைய பண்புகள். அடுத்து மைக்கா பயன்பாடு. இந்த மைக்கா எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் மின் சாதனங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. மசகு எண்ணெய், மருந்து பொருட்கள், மெருகு எண்ணெய், இவ்வாறு பல்வேறு வகையான செயல்பாடுகளில் இந்த மைக்கா பயன்படுத்தப்படுகிறது. மாணவர்களுக்கு மைக்கா என்ற படத்தை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அரிதாக இருக்கும். இந்த மைக்கா கிடைக்கக்கூடிய இடங்கள் ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் மைக்கா அதிகமாக கிடைக்கிறது. இந்த மைக்கா எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்று ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அது பயன்படுத்தக்கூடிய இடங்கள் மின் சாதனங்கள், குறிப்பாக மின் சாதனங்கள் தயாரிப்பதற்கு மைக்கா பயன்படுகிறது. அதே நேரத்தில் மெருகு எண்ணெய், மருந்து பொருட்கள், அந்த மருத்துவத்துறையிலையும் மைக்கா பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு இந்த செயல்பாடுகளை அல்லது இந்த படங்களை மாணவர்களுக்கு நாம் காண்பிக்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு எளிதாக அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் ஏற்படுகிறது. செயல்பாடு 7, கொடுக்கப்பட்டுள்ள மன வரைபடத்தை உற்று நோக்கி மைக்காவின் பண்புகள், மைக்காவின் பயன்பாடு மற்றும் மைக்கா கிடைக்கும் இடங்களை விளக்குதல். இவ்வாறு மன வரைபடத்தை மாணவர்கள் உற்று நோக்கும் பொழுது இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. மைக்கா ஒளி புகும் தன்மையுடையது, நிறமற்றவை, நெகிழும் தன்மையுடையது, குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தை தாங்கக்கூடிய திறன் பெற்றதால் மின் காப்பான்கள் தயாரிப்பதற்கு மைக்கா பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, மின் சாதனங்கள் தயாரிப்பதற்கு மசகு எண்ணெய், மருந்துகள் மற்றும் மெருகு எண்ணெய் தயாரிப்பதற்கும் இந்த மைக்கா பயன்படுகிறது. அது மட்டுமல்ல, மைக்காவில் கிடைக்கக்கூடிய இடங்கள் ஆந்திர பிரதேசம் இந்தியாவில், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் மைக்கா அதிகமாக கிடைக்கின்றது. இவ்வாறு இந்த மன வரைபடத்தை மாணவர்கள் உற்று நோக்கும் பொழுது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அது மட்டுமல்ல ஆர்வமாக கற்கக்கூடிய ஒரு திறன் மாணவர்கள் மனதில் ஏற்படுகிறது. தொகுப்புரை. நம் நாட்டில் பல்வேறு வகையான வளங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக கனிமங்கள், அந்த கனிமங்களுடைய வகைகள் 2 வகைப்படும். உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள். இந்த 2 கனிமங்களையும் இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். அலோக கனிமங்களான மைக்காவினுடைய பண்புகளையும் மைக்காவினுடைய பயன்பாடுகளையும் மற்றும் மைக்கா கிடைக்கும் இடங்கள் ஆகிய அனைத்து பகுதிகளும் மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணம் பல செயல்பாடுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பல செயல்பாடுகள் கொடுக்கப்படும் பொழுது மாணவர்கள் கடின பகுதியும் எளிதாக ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. அத்தோடு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கற்கும் சூழலை ஏற்படுத்துகிறது. நன்றி.